சேனல். இது நல்ல ஒரு கொடுமையான ஒரு சம்மர் சீசனாக இருக்கு இல்லையா? இந்த சீசனில் நம்ம பாட்டி காலத்தில் சொன்ன ஒரு மெத்தட் படி ஒரு அருமையான ஒரு குழு குழு ரெசிபி, அதாவது செஞ்ச சாதம் ஒரு கப்பு மீதி இருந்துச்சுனாலே போதுங்க. இந்த ரெசிபியை ரொம்ப சூப்பராக செய்யலாம். எப்படி செய்கிறது அப்படின்னு நீங்கள் பதிலாக பார்க்கலாமாங்க. குழு ரெசிபி செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் வந்து ஒரு மண் சட்டி ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் இந்த மாதிரி ஃபில்டர் வச்சுக்கிறேன். இதில் நான் ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிரை அப்படியே ஃபில்டரை சேர்த்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெண்ணெய் எடுத்த தயிர் தான் இது. தயிர் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மற்ற இருந்ததுன்னா மத்தில் கூட வச்சு ரெடி அடித்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாத்திரம் கழுவுனா தண்ணி தான் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். நல்ல ஒரு அருமையான ஒரு பாட்டி காலத்து ரெசிபிங்க. இந்த வெயில் நேரத்துக்கு நல்ல உடம்பு குழு குழுன்னு அருமையாக இருக்கும். ஒரு கப் அளவுக்கு நான் சாதம் எடுத்துக்கிறேன். அது சாதம் வந்து அது காலையில் வடித்த சாதமோ அல்லது மதியம் வடித்த சாதமோ அல்லது முதல் நாள் வடித்த சாதம் பழைய சாதமாக இருந்தாலும் கூட ரொம்பவே பெட்டராக இருக்குங்க. அந்த சாதத்தை இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதை இந்த மாதிரி இந்த சாதத்தை நான் கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கிறேன். இந்த மோரில் நான் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பவுடர் சேர்த்துக்கிறேன். டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்க்கும்போது கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க. அதுக்கு இதில் குழு குழுன்னு இந்த மாதிரி மாங்காய் ஒரு கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். மாதுளம்பழம் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இலை கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்துக்கலாங்க. சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே நல்ல ஒரு உடம்புக்கு நல்ல ஒரு குழு குழுன்னு குளிர்ச்சியை தரக்கூடிய உணவுப் பொருள்கள், ரொம்ப ஹெல்த்தியான உணவுப் பொருள்களுக்கு கூட இதை வந்து நல்லா சேர்த்து கலந்துக்கலாம். கலந்ததுக்கு பிறகு இப்போ நான் சாதம் வச்சுருக்கேன் இல்லையா, மசிச்சு வச்சுருக்கிறேன், அந்த சாதத்தையும் இதோட சேர்த்துக்கலாம். நீங்கள் சாதம் ரொம்ப விதையாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதை வந்து மிக்சியில் கூட ஒரு அடி அடிச்சுக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், அந்த குழு குழுன்னு நம்மளுடைய ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து காலை நேரத்தில் வெறும் வயிற்றுலையும் நம்ம சாப்பிட்லாங்க, அல்லது மதிய நேரத்தில் நல்ல ஹாட்டாக இருக்க நேரத்துலையும் நம்ம சாப்பிட்லாம். ரொம்பவே பாடிக்கு நல்ல குழு குழுன்னு இருக்கும், நல்ல எனர்ஜியும் கிடைக்கும், வெயிலுக்கு ரொம்ப நல்லதுங்க. இயற்கையான முறையில் சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான வெரைட்டி. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு ரொம்ப பிடிக்கும். லைட்டாக மேலே வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக நான் வந்து மிளகாய் பொடி துவைக்கிறேன். எனக்குன்னு எல்லாருமே போட்டி போட்டு சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி. மாங்காய் பிடிக்காதவங்க யாராவது உண்டா? அது மாங்காயும் சேரும் பொழுது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், எவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டோட அந்த குழு குழு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கடையில் வாங்குகிற பாட்டில் கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம் இது எல்லாத்தையும் விடவுமே இதை ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்கங்க. எல்லாருக்குமே பிடிக்கும், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள். பாருங்கள், அருமையான ஒரு பாட்டி காலத்து குழு குழு ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு எனர்ஜியான ஒரு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பதிவு உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி.